இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். SPRM விசாரணை வலயத்திற்குள் துன் மகாதீர், தலைமை ஆணையர் அசம்பாக்கி அறிவிப்பு. சொத்து விவரங்கள் அறிவிப்பது தொடர்பில் முன்னாள் பிரதமரான துன் மகாதீர் முகமது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். SPRM விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்ட 10 தனிநபர்களில் துன் மகாதீரும் ஒருவர் ஆவார் என்று SPRM தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். கடந்த 1981ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரையில் 22 ஆண்டு காலம் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்று இருந்த துன் மகாதீரின் சொத்து விவரங்களை அறிவிப்பது தொடர்பாக அவர் தற்போது SPRM விசாரணை வலயத்திற்குள் இருப்பதாக அசம்பாக்கி விளக்கினார். ஏற்கனவே துன் மகாதீரின் 2 புதல்வர்களான மிர்சான் மகாதீர் மற்றும் மொக்சானி மகாதீர் ஆகியோர் SPRM விசாரணைக்குள் இருந்து வரும் வேளையில் தற்போது துன் மகாதீரும் SPRM விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சொத்து விவரங்களை அறிவிப்பதில் தொடர்ந்து கால அவகாசம் கேட்டு விண்ணப்பம் செய்து வரும் துன் மகாதீரின் 2 புதல்வர்களும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் 36வது விதியின் கீழ் தங்கள் சொத்து விவரங்களை கண்டிப்பாக அறிவித்தாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அசம்பாக்கி விளக்கினார். கெடா குலிம் தமாண்டேசா அமானில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் வயோதிகர் ஒருவரை கீழே தள்ளி பிரம்பினால் சரமாரியாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஓர் இந்திய பெண்ணும் ஓர் ஆடவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த முதியவரை சரமாரியாக தாக்கும் காணொளி இன்று காலையில் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த முதியோர் இல்லத்திற்கு விரைந்த போலீசார் அவ்விருவரையும் கைது செய்துள்ளதாக கொலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அஜிசுல் முகமது கைரி தெரிவித்தார். அந்த முதியோர் இல்லத்தை வழிநடத்தி வரும் 44 வயது ஓர் இந்திய நபரும் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் 36 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக முகமது அஜிசுல் குறிப்பிட்டார். ஞாபக மறதியினால் அவதியுற்று வந்ததாக நம்பப்படும் 70 வயதுடைய அந்த முதியவர் நடந்து கொண்ட முறையினால் அதிருப்தி கொண்ட அந்த இந்திய பெண்மணி அவரை பிரம்பினால் கண்மூடித்தனமாக தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த முதியவரை தாக்கியதைப் போல அந்த இல்லத்தில் தங்கியிருப்பவர்களும் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாக முகமது அஜிசுல் குறிப்பிட்டார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் அந்த பெண்ணும் ஆடவரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பேராக் லூமூட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்த துணை விமானியான லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் நல்லுடல் இன்று காலை 11:30 மணியளவில் அரச மலேசிய கடற்படையின் முழு மரியாதையுடன் சித்தியவானில் உள்ள மஞ்சுங் இந்து சபா சனாதன தர்ம ஆசிரம மின்சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. 31 வயதான லெப்டினன்ட் சிவசுதன் நல்லுடல் தகனம் செய்யப்படுவதற்கு முன்னதாக சத்யவான் தமான் சர்டாங் ஜயாவில் உள்ள அவரின் இல்லத்தில் இறுதி சடங்கு நடைபெற்றது. அரச மலேசிய கடற்படையின் சேவையின் போது தனது இன்னுயிரை நீத்த லெப்டினன்ட் சிவசுதனின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் நங்கூரம் மற்றும் செம்பருத்தி மலரை தாங்கிய அரச மலேசிய கடற்படையின் அதிகாரத்துவ கொடியை கடற்படையின் ஆர்மடா பாராட் துணை தளபதி முதல் நிலை லக்சமனா ஆர் ஹரிசுந்தர் சடங்கு பூர்வமாக லெப்டினன்ட் சிவசுதனின் தாயார் 60 வயதுடைய ஆர் பரமேஸ்வரியிடம் ஒப்படைத்தார். கடற்படையின் உயர் அதிகாரிகள் பலர் மலர் வளையம் சாற்றி லெப்டினன்ட் சிவசுதனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லெப்டினன்ட் சிவசுதனின் உடலை தாங்கிய பிரேத வண்டி மஞ்சோங் இந்து சபா சனாதன தர்ம ஆசிரம மின்சுடலையில் வந்தடைந்த போது அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 14 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் 2 மருங்கிலும் அணிவகுத்து நின்றவாறு லெப்டினன்ட் சிவசுதனின் உடலுக்கு வீர வணக்கம் முழங்கி பிரேத பெட்டியை பெற்று மின்சுடலைக்கு சுமந்து சென்றனர்.
மின் சுடலைக்குள் பிரேத பெட்டியை அனுப்புவதற்கு முன்னதாக லெப்டினன்ட் சிவசுதனின் தந்தை பணி ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் தமிழ் ஆசிரியரான 61 வயது எம் தஞ்சப்பன் லெப்டினன்ட் சிவசுதன் உடலில் சீருடையில் அணிவிக்கப்பட்டிருந்த கடற்படை காலத்தில் அவர் பெற்ற உயரிய விருதுகளையும் பதக்கங்களையும் அகற்றி குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைத்து கண்கலங்கியவாறு காணப்பட்டனர். சரியாக பிற்பகல் 12:15 மணியளவில் சிவசுதனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கில் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அதிகாரிகள் என அதிகமானோர் கலந்து கொண்டு தங்களின் இறுதி மரியாதையை செலுத்தினர். ஜோஹோர் பங்குனன் சுல்தான் இஸ்காண்டரில் சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சார்டின் டின்களில் அனிசாக்கிஸ் எஸ்பிபி பாராசிட்டிக் வகையைச் சேர்ந்த புழுக்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வகை புழுக்கள் கலந்திருக்கும் உணவை உட்கொள்வதால் கடுமையான வயிற்றுவலி, வாந்தி, குமட்டல் ஆகியவை ஏற்படக்கூடும். கடந்த மார்ச் 27ஆம் தேதி சம்பந்தப்பட்ட இடத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 84,000 வெள்ளி மதிப்பிலான 16,320 கிலோகிராம் சார்டின் டின்களை மாக்கீஸ் எனப்படும் ஜோஹோர் மலேசிய தனிமைப்படுத்துதல் மற்றும் சோதனை சேவையின் அதிகாரிகள் கைப்பற்றினர். இச்சம்பவத்தின் போது சார்டின் டின்களின் மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்த வேளை அதில் பாராசிட்டிக் வகையைச் சேர்ந்த புழுக்கள் கலந்திருப்பது கண்டெடுக்கப்பட்டதாக ஜோஹோர் மாக்கீஸின் இயக்குனர் எடி புத்ரா முகமது யூசுப் மேலும் தெரிவித்தார். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தவறிய ஆடவர் ஒருவரின் வீடு மற்றும் காரை எரித்ததாக ஆலோங் எனப்படும் வட்டி முதலை ஒருவரை மூவார் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று குற்றஞ்சாட்டியுள்ளது. 32 வயது ஜாசா புத்ரா ரோஸ்லான் என்கின்ற அந்நபர் நீதிபதி இர்வான் சுஹைபோன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 435, 436 ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்நபர் குற்றஞ்சாட்டப்படுவார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் தங்கா தமான் ஓவாசான் 2 ஜலன் ஓவாசான் 2 கோடு 1 உள்ள வீடொன்றில் 43 வயது பெண்ணுக்கு சொந்தமான காரையும் 39 வயது ஆடவரின் வீட்டையும் எரித்ததாக அந்நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மலாக்கா மர்லியுமாவ் கம்போங் ஆயிர் தவாரில் உள்ள ஒரு வீட்டில் பெரியவர் ஒருவரை பிளாஸ்டிக் நாற்காலியால் அடித்து அவரிடம் கொள்ளையிட்டு சென்ற ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று காலை 9:30 மணியளவில் 61 வயதுடைய அந்த பெரியவர் தனது வீட்டின் பின் கதவுக்கு அருகில் தனியாக படுத்திருந்ததாகவும் தலைக்கவசம் மற்றும் முகமுடி அணிந்திருந்த நபர் ஒருவர் பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் மிளகாய் சாந்தை ஊற்றி நாற்காலியால் தாக்கியதுடன் வீட்டில் கொள்ளையிட்டு சென்றதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் அமட் ஜமீல் ரஜி தெரிவித்தார். சந்தேகிக்கும் 30 வயதுடைய அவ்வாடவர் தப்பி செல்வதற்கு முன்பாக பாதிக்கப்பட்டவரிடம் 400 வெள்ளி ரொக்கப்பணம், 4 ATM கார்டுகள், ஓட்டுநர் உரிமம் உட்பட அடையாள அட்டையையும் கொள்ளையிட்டு சென்றதாக ஜமீல் ரஜி கூறினார். இது குறித்து குற்றவியல் சட்டம் 394 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சம்பந்தப்பட்ட ஆடவரை பிடிக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக ஜமீல் ரஜி மேலும் அறிவித்தார். பஹாங் ஃபெல்டா ஜங்காவில் உள்ள ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்தோனேசிய ஆடவர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் விவசாய தொழிலாளியான 40 வயதுடைய கமருடின் என்கின்ற அவ்வாடவர் மழையின் காரணமாக ரம்பாய் மரத்தடியில் காத்திருந்த வேளையில் மின்னல் தாக்கி சுயநினைவற்ற நிலையில் இருந்ததை குறித்து அவரின் நண்பர் காவல்துறையில் புகார் அளித்ததாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜம்ரி முகமது ஜபீர் தெரிவித்தார். கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது அவ்வாடவர் மரத்தடியில் இருப்பதை கண்டறிந்ததாக முகமது ஜம்ரி குறிப்பிட்டார். மருத்துவ அதிகாரிகள் அவ்வாடவர் உயிரிழந்ததை உறுதி செய்ததை அடுத்து மேற்கண்ட நடவடிக்கைகளுக்காக அவரின் உடல் ஜங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முகமது ஜம்ரி மேலும் தகவல் அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.